வாங்க கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இவங்க இணையும் தக் லைஃப் படம் பற்றி பார்ப்போம். ஆமா, பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு இந்த படம். நேத்து அந்த ட்ரெய்லர் வந்தது இல்லையா, அதுக்கு ரசிகர்களோட வரவேற்பு எப்படி இருக்கு, அப்புறம் ஆடியோ வெளியீட்டு விழா தேதி, இதெல்லாம் பத்தியும் கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பா. முக்கியமா இந்த படத்துக்கு ஏன் இவ்ளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கும். சரி, நம்ம கிட்ட இருக்கிற சில தகவல்கள், இந்த படத்தின் அறிவிப்புகள், நேற்று வந்த ட்ரெய்லர் பற்றிய செய்திகள், அப்புறம் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ், இதையெல்லாம் வச்சு இந்த பிரம்மாண்ட படத்தோட பின்னணியையும் இந்த ஆர்வத்துக்கான காரணங்களையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே. முதல்லயே சொல்லணும்னா இதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட 37 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது நாயகன் 1987ல வந்தது இல்லையா? ஆமா ஆமா, நாயகன். அந்த படத்துக்கு பிறகு இப்போ கமல்ஹாசனும் மணிரத்னமும் மீண்டும் இணைவதுதான் இதுவே ஒரு பெரிய ஒரு மேஜிக் மாதிரி ஃபேன்ஸ் பாக்குறாங்க. நீங்க பார்த்த ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்லயும் இதுதான் அதிகமா இருக்கு. நிச்சயமா. அது வெறும் ஒரு ஹிட் படம் இல்ல. நாயகன் ஒரு கல்ட் கிளாசிக். அது தமிழ் சினிமாவிலே ஒரு மைல்கல் மாதிரி. கரெக்ட். அது வந்தப்ப மட்டும் இல்ல, இன்னைக்கும் அத பத்தி பேசுறாங்க. நிறைய புது படங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அந்த படத்தோட தாக்கம் அதெல்லாம் இன்னைக்கும் விவாதத்துல இருக்கு. ஆமா. அதனால இத்தனை வருஷம் கழிச்சு இதே கூட்டணி திரும்ப சேரும்போது சும்மா ஒரு பழைய ஞாபகம் மட்டும் இல்லாம ஒரு தரமான, ஒரு அழுத்தமான படம் வரும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தோட பலன்னே சொல்லலாம். அந்த நாயகன் வைப் இருக்கட்டும். இப்போ இந்த தக் லைஃப் படத்தோட மற்ற டீடைல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு கேங்ஸ்டர் டிராமான்னு சொல்றாங்க. ஆமா, தகவல்கள் அப்படிதான் சொல்லுது. ஆரம்பத்துல KH-234ன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ஒர்க்கிங் டைட்டில். அப்புறம் 2023 கடைசியில தக் லைஃப்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு டெல்லி, வட இந்தியா வரைக்கும் போயிருக்காங்க. லொகேஷன்ஸ் நிறைய கவர் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தயாரிப்பு. யாருன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், கமல்ஹாசனோடது. அப்புறம் மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ், கூடவே ரெட் ஜெயண்ட் மியூசிக்ஸ். ஓஹோ, 3 பெரிய கம்பெனிஸ். ஆமா, இந்த 3 பெரிய பேனர்கள் ஒன்னு சேர்றதே இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு காட்டுது. இது பட்ஜெட், மார்க்கெட்டிங் எல்லாத்துலயும் பெரிய அளவுல இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் நடிகர்கள், அடேங்கப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே. கமல்ஹாசன் கூட சிலம்பரசன் TR. ஆமா, சிம்பு இருக்காரு. த்ரிஷா, அபிராமி, அப்புறம் மலையாளத்துல இருந்து ஜோஜோ ஜார்ஜ், நம்ம நாசிர் சார், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அசோக் செல்வன் இன்னும் இருக்காங்க. ஹிந்தில இருந்து சானியா மல்ஹோத்ரா, அலி ஃபாசில், பங்கஜ் திரிபாதி. வாவ், ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. ஆமா, இது ஒரு பேன் இண்டியன் படம்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கரெக்ட். பல மொழிகள்ல இருந்து இவ்வளவு பெரிய திறமையான நடிகர்கள் சேரும்போது சுவாபாவிகமாக இந்தியா முழுக்க இந்த படத்துக்கான கவனம் ஜாஸ்தியாகுது. ஆமா. ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா, இத்தனை நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் சரியா பயன்படுத்துறது, கதையோட தன்மையை கெடுக்காம கொண்டு போறது ஒரு சவால் தான். அதுவும் சரிதான். இதுல எப்படி பண்ணிருக்காங்கன்னு படம் வந்தாதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்த ஸ்டார் காஸ்ட் எதிர்பார்ப்ப பயங்கரமா ஏத்திருக்கு. டெக்னிக்கல் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மியூசிக் AR ரஹ்மான், இசை புயல். ஆமா. கேமரா ரவி K. சந்திரன், எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், ஸ்டண்ட் அன்பரிவ் மாஸ்டர்கள்னு ஒரு திறமையான டீம். இதுல அந்த மியூசிக் விஷயம் நீங்க அனுப்பின நியூஸ்ல பார்த்தேன். மே 24. ஆமா, ஆடியோ லான்ச். சென்னை சாய்ராம் காலேஜ்ல AR ரஹ்மான் லைவா பெர்ஃபார்ம் பண்ண போறாராம். ஓ, அது பெரிய விஷயம். அது ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட். படத்தோட ப்ரொமோஷனுக்கும் அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சரி, இப்போ நேத்து வந்த ட்ரெய்லரை பத்தி பேசலாமா? மே 17 சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமா, பார்த்தேன். சோஷியல் மீடியால, குறிப்பா Xல ஒரே பேச்சா இருக்கு. பயங்கர வரவேற்பு. ஆமா, நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். கமலஹாசன், சிம்பு போர்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன் சீன்ஸ் பத்திலாம் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வருது. அதே சமயம் சில சர்ச்சைகளும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சில விவாதங்களும் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிச்சு வச்சிருக்கு. நீங்க சில ஆன்லைன் டிஸ்கஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 70 வயசான கமலஹாசனுக்கும் அவரோட நடிக்கிற த்ரிஷா, அபிராமி இவங்களுக்குமான காட்சிகள் பத்தி பேசுறாங்க. ஓ, வயசு வித்தியாசமா? ஆமா, த்ரிஷாவுக்கு 42, அபிராமிக்கு 41. கிட்டத்தட்ட 28 வருஷ வித்தியாசம். இதுல சில காதல் காட்சிகள், குறிப்பா அபிராமியோட ஒரு முத்த காட்சி இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி. இந்த வயது வித்தியாசத்தை வச்சு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இது வெறும் நடிப்பு தானே, கதைக்கு தேவைப்பட்டா பண்ணலான்னு ஒரு தரப்பு. இல்ல சமூக ரீதியா இது எப்படி பார்க்கப்படும்னு இன்னொரு தரப்பு. இந்த மாதிரி விவாதம் போயிட்டு இருக்கு. இதுவும் படத்துக்கு ஒரு மாதிரி பப்ளிசிட்டி தான் இல்லையா? சொல்ல போனா ஆமா. இந்த மாதிரி விவாதங்கள் படத்தை பத்தின பேச்சை இன்னும் அதிகமாக்குது. ஒரு பஸ்ஸ கிரியேட் பண்ணுது. ஆக மொத்தம் இத்தனை விஷயங்கள். அதாவது 37 வருஷம் கழிச்சு ஒரு லெஜெண்டரி காம்போ. ஆமா. பல மொழிகள்ல இருந்து பெரிய ஸ்டார் காஸ்ட். ஏஆர் ரஹ்மான் மியூசிக். பிரம்மாண்டமான தயாரிப்பு. அப்புறம் இந்த ட்ரெய்லர் கொடுத்த பாசிட்டிவ் வைப். கூடவே இந்த சின்ன சின்ன விவாதங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற தக் லைஃப் மேல இருக்கிற எதிர்பார்ப்பை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஆமா, எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்போட வர்ற இந்த படம் நாயகன் மாதிரி ஒரு கிளாசிக்கா இருக்குமா, இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்குமா? கமலஹாசன், மணிரத்னம் இவங்களோட கெரியர்ல இது எப்படிப்பட்ட படமா அமையும்? இதெல்லாம் படம் வந்தாதான் தெரியும். ஆமா, பொறுத்திருந்து பாப்போம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எதிர்பார்ப்பு நியாயமானதா? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த அலசலை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க.